பூஜை பண்ணிலாம் துட்டு வராது, உன் விதிப்படி வருது உனக்கு. அதை பயன்படுத்தி நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. வைக்க மாட்டேன். உனக்கு மனம் அருவருப்பா இருக்கும். அப்போ நீ உனக்கே என்ன தோணுது, நம்ம சுத்தமா போகணும், சுத்தமா இருந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு உனக்குள்ளே தோணுதில்ல. இதுக்கு காரணம் என்ன? அவங்க கேட்கறாங்க, இது தலைவர் போட்ட மேல கால் வைக்கிறது. தலைவர் போட்டாக்கே கால் வைக்கிற தெய்வத்துக்கு எப்படா காலை வைக்கிறதுன்னாரு. இப்ப நீ வெள்ளை இருக்க வச்சுட்டு உடனே நீ என்ன நினைச்சிரு, உன் மனசு என்ன நினைச்சுக்கிச்சே, வேறு வச்சுட்டோம் பேய் வராது. வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது எப்பவுமே நமக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்றதுனால நம்ம வீட்டில் ஒரு லட்சுமி கடாசமும் வராது. துட்டுக்கிற வரைக்கும் லட்சுமி கடாசம் உங்ககிட்ட. உன்னை விட்டு துட்டு போச்சுன்னா பிச்சை கடாசம் தான். அதனால நீ பூஜை பண்ணி துட்டு வரதா நான் கூட பூஜை பண்ணிட்டோமா. பூஜை பண்ணிலாம் துட்டு வராது, உன் விதிப்படி வருது உனக்கு. அதை பயன்படுத்தி நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஆனா இதெல்லாம் பண்ணி வருதுன்னா எல்லாரும் பண்ணி பணக்காரன் ஆயிடுவானே, ஏன் பிச்சைக்காரனே இருக்க மாட்டானே ஊர்ல. அதனால இதெல்லாம் கற்பனை. இந்த கற்பனை எல்லாம் நம்ம பேசக்கூடாது, நிஜம் மட்டும்தான் பேசணும். இப்ப ஆனா வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு குறைபாடு இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லா நாட்களையும் நாங்க வந்து சாமி கும்பிட முடியாது அப்படின்ற ஒரு நிலை. இது எங்களுக்கு கிடைத்த வரமா இல்ல இயற்கை இது. அந்த எல்லா நாட்கள்லயும் சாமி கும்பிடுறதா மாதிரி இருந்தா வாரிசுன்றது ஒண்ணு இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல. ஆனா இப்ப ஆனால் எல்லா நாட்களும் சாமி கும்பிடுற நாள் வரும் உங்களுக்கு. அந்த நாள்ல எல்லா நாட்களையும் கும்பிடலாம். ஆனா இப்போ இந்த கிறிஸ்துவ மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பனாலுமே பரவாயில்ல. அது வேற, நம்ம மதம் வேற. இது ஒழுக்கம்ன்றது இப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்குது. அது வந்து வேற கதை. நம்ம கதைகளுக்கு ஒத்து வராது, இதுக்கு அதுக்கு ஒத்து வராது. அப்ப இந்த பிரின்சிபல் மட்டும் எங்களுக்கு வந்து பொருந்தும். இல்லம்மா, நிறைய பேர் ரோட்ல வருவாங்க, 3 நாள் ஆயிருக்கும் குளிச்சு, நல்லா சென்ட்டு கிண்டு போட்டுக்கின்னு வருவாங்க. அதனால சுத்தம்னு அர்த்தமா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெண்கள் என்றது சுத்தமா இருக்கணும். அந்த பெண்களுடைய வயிற்றுல தங்குற அழுக்கு தான் அந்த தீட்டு. அந்த தீட்டு வந்து அசுத்தமானது. அது அந்த அசுத்தமான தீட்டை வந்து சுத்தத்தில் எடுத்து வைப்பியா? வைக்க மாட்டேன். உனக்கு மனம் அருவருப்பா இருக்கும். அப்போ நீ உனக்கே என்ன தோணுது, நம்ம சுத்தமா போகணும், சுத்தமா இருந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு உனக்குள்ளே தோணுதில்ல. இதுக்கு காரணம் என்ன? இளமையிலேருந்து உன் தாய் உன் தகப்பன் அதை சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அது கிடையாது. அதனால இன்னொருத்தரை நம்ம கூட ஒப்பிடக்கூடாது. நம்மளுடைய போக்கு, நம்மளுடைய மதம், அதுக்கு ஒரு கோட்பாடு, அதில் என்ன சொல்லிக்குது, அதை விரும்பினால் நம்ம அந்த வழியில தான் போகணும். விரும்பலைன்னா உன் இஷ்டப்படி போகலாம். அதனால ஒழுக்கம் அவசியம், சுத்தம் அவசியம். தெய்வம்ன்றது ஒரு உயர்ந்த பொருள். இப்போ எல்லா மதத்திலையும் செருப்பு போட்டுக்கின்னு போவாங்க இல்லையா? இந்து மதத்தில் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது. ஏன் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது? போனா என்ன அப்படின்னு கேட்பான். இந்த செருப்பாகப்பட்டு நீ நடக்கிறது எதுல காலை வச்சு வந்தது இல்லையா? எதுலையோ கால் வச்சது இல்லை. அதை எத்தனை போய் இறைவா இருக்கிற இடத்துல வச்சுக்கினீங்கன்னா அப்புறம் எங்க உனக்கு சுத்தம் இருக்கும்? இறை வழிபாடு எங்க கிடைக்கும் உனக்கு? மன தூய்மையா இருக்கணும்ன்றோம், அதே மாதிரி மேலேயும் தூய்மையா இருக்கணும் இல்லை? அப்பதானே சுத்தம் வரும். அதனால அந்த செருப்பை கழட்டி வெளியே விட்டுட்டு உன் கால் அந்த செருப்பு தாங்கந்தாலும் சுத்தமா இருக்குது. அதனால நீ போகலாம். உன் செருப்பு அங்கே போகக்கூடாது. இதைதான் விவேகானந்தர் அமெரிக்காவில் செய்து காட்டினார். செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது உங்கள் மதத்தில் அப்படின்றீங்களே, அதில் என்ன தவறு இருக்குது? நாங்கள்லாம் எங்கள் மதத்திலலாம் போட்டுன்னு போகிறோமே அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்களுடைய தலைவர் போட்டோ ஒன்று கீழே வந்தது, பேப்பர், அது மேலே இவர் செருப்பு காலை வச்சார். அவங்க கேட்குறாங்க, இது தலைவர் போட்டோ மேலே கால் வைக்கிறது. தலைவர் போட்டோக்கே கால் வைக்கிற தெய்வத்துக்கு எப்படா காலை வைக்கிறதுன்னாரு. அது மாதிரி எந்த மதமாக ஒன்றா இருக்கட்டும், தெய்வம்னு வழிபடும் போது அங்கே சுத்தம்ன்றது ஒன்று அவசியம். முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நிறைய கறி சாப்பிடுவாங்க. மசூதிக்கு போயிட்டாங்கன்னா 12 வாட்டி கை கால் மொத்தம் மூஞ்சி கீஞ்செல்லாம் தேய்ச்சி கழுவி நிற்பாங்க. ஏன்? அப்படியே போய் கும்பிட்டா என்ன? தெய்வ வழிபடுற இடத்துல சுத்தம் இருக்கணும் முதல்ல. அதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. இது அவங்க மட்டும் இல்லை, எல்லா மனிதனும் பண்ண வேண்டிய விஷயம் இது. இப்போ அடுத்தது இந்த வெள்ளரிக்கம்பூ. இந்த வெள்ளரிக்கம்பூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகருக்கு வந்து படைச்சா ரொம்ப நல்லது, விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கடவுளுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. இப்போ சிவனுக்கு வந்து வில்வ இலை அப்படின்றாங்க. இந்த மாதிரி பிரிச்சு அந்தந்த கடவுளுக்கு இந்தந்த பூ இந்தந்த இலை அப்படின்றதெல்லாம் உண்மையிலே இருக்குங்களா சமுதாயத்துல? சாதாரண ஒரு சிறியா நங்கை தழை இருக்குது, இலை இருக்குது இல்லை,
அதே நேரத்தில் இந்த பூண்டு தழையாக இருக்குது, இந்த தழையை அதுவும் ஒன்றாகுமா? ஆகாது. அது மருந்து, இது சாதாரண தழை. அந்த மாதிரி அந்த மருந்து தழை, வில்வம்ன்றது ஒரு மருந்து தழை, வெள்ளெருக்கும்ன்றது ஒரு மருந்து தழை. அந்த வெள்ளெருக்கினுடைய நாறு தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த நாரை பிச்சு திருவி அண்ணா கயிறா முதல்ல கட்டுறது வெள்ளெருக்கு வேர் தான். ஏன் அதை கட்டினா? ஏன் ஒரு பெரிய தாம்பு கயிறத்தை கட்டினா அண்ணா? மெடிசின் அது இல்லையா? ஒரு நாய் கட்சிச்சுன்னா ஒரு பூண்டு இலையை பால் ஏற்று விட முடியுமா? ஆனால் வெறுக்கும் பால் தான் விட முடியும். ஏன்? விஷம் உரிப்புது. அப்போது இதே மாதிரி தழைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு புஷ்பம் வைக்கிறதும் ஒரு இலையை சாத்துறதுக்கும் காரணங்கள் இல்லாமல் செய்யலை. எல்லாம் ஆராய்ஞ்சு தான் வச்சாங்க அவங்க ஆதியில். நம்ம முட்டாள்தனமாக தெரியாத நம்ம எதையோ பண்ணிங்கிறோம். அதனால் அவங்க வச்சது தவறு கிடையாதும்மா. இப்போ அதே மாதிரி இந்த வெள்ளெருக்கம்பூ வேர் வந்துட்டு நம்ம வாசலில் வைக்கணும், வச்சா நல்லது அப்படின்றாங்க. காற்று கருப்பு வராது அப்படின்றதுக்காக வெய்யேன்னுவாங்க. ஓகே. அப்போ இந்த காற்று கருப்பு அதெல்லாம் இருக்கா? காற்று கருப்புன்னு உன் மனசில் தான் இருக்குது. இப்போ நீ வெள்ளை இருக்க வச்சுட்டு உடனே நீ என்ன நினச்சிரு, உன் மனசு என்ன நினச்சிக்கிச்சே, வேறு வச்சுட்டோம் பேய் வராது. அப்போ பேயின்றது உன் மனசுக்குள்ளே தாங்க, அது வெளியே பேயே கிடையாது. பேயின்றது ஒரு பயம், வெளியே எந்த பேயும் கிடையாது. இப்போ ஒரு தைரியமானவன் ராத்திரிக்கெல்லாம் சுடுகாட்டில் ஊரெல்லாம் திருடிட்டு ராத்திரிக்கு போய் சுடுகாட்டில் பத்துக்கிறான். ஒரு பயங்காளி வீட்டு உள்ளவே படுக்க மாட்டேன்றான். இதுக்கு பேய் காரணமா பயம் காரணமா? பயம்தான் காரணம். வெள்ளருக்கு வேறு வச்சுட்டேன், என் வீட்டில் பேய் வராதுன்ற தைரியம் வந்துடுச்சு உனக்கு. அது வைக்கல, அது வைக்கலையே பேய் வருமான்ற பயம் உனக்கு. மொத்தம் ரெண்டும் உன் மனசுக்குள்ள தாங்க, அது வெளியே எதுவுமே கிடையாது. சொல்லுமா. இப்போ அப்படிதான் அப்போ முருங்கை மரத்துக்கும் நீங்க வந்து சொல்வீங்க. இப்போ அடுத்தது வந்து துளசி மாடம். துளசி மாடம் வந்து கட்டாயம் வீட்டில் இருக்கணும்னு அப்பெல்லாம் அது கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லார் வீட்லயும் வைப்பாங்க. இப்போ அது வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா அப்பெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு மாடம் அமைப்பாங்க, அது பின்னாடி அதெல்லாம் இடம் தாராளமா இருந்த காலம். இப்ப எல்லாம் துளசி மாடம் வச்சு போட்டு இவனுக்கே படுக்க இடம் துளசி மாடம் எங்கிருந்து கட்டின்னு இருக்குது. துளசி ஏன் வச்சான்னா காலையில் எழுந்து அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு போட்டு அதுக்கு ஒரு தீவார்த்தனை பண்ணிவிட்டு 4 துளசி இலையை புட்டு சாப்பிட்டான்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக துளசி வீட்டுக்கு வச்சாங்க. இப்போல்லாம் துளசி வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது. இவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லை, துளசி மாடம் எங்கேருந்து வைக்கிறது? அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத காலம். இப்போ அடுத்து இந்த கண் இமை துடிக்குது அப்படின்றாங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு துடிச்சா ஒரு பலன்றாங்க, வலது பக்கம் எனக்கு டெய்லி துடிக்குது ரைட் ஹேண்ட் சைடு. என்ன வருமான்ற ஒன்றும் வரல. வாயு சம்பந்தப்பட்டதுமா, அது காத்து சம்பந்தப்பட்டது, உடலுக்குள்ள காத்து சம்பந்தப்பட்டது, அது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது இல்லை. எனக்கு டெய்லி துடிக்குது, ஏன்னா கொட்டுமா, நான் ஒன்றும் கொட்ட காணும். அதனால இதுதான் கற்பனைமா. இப்ப எல்லா விஷயமும் நீங்க வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்க. அப்போ வந்து நீங்க வந்து கடவுளை எப்படி கும்பிடலாம்? நான் தான் கடவுள், எனக்குள்ளதான் இருக்குது கடவுள். அப்ப அது நம்ம எப்படி வந்து கும்பிடணும் நீங்க? அதாம்மா, எனக்குள்ள இருக்குது கடவுள். அதை எப்படி கும்பிடணும்னு நான் தெரிஞ்சுக்கினேன். என்னை தேடி வரவங்களுக்கு எப்படி கும்பிடணும்னு சொல்லியும் கொடுக்குறேன். ஆனா எல்லாராலையும் அப்படி கும்பிட முடியாது, வழி தெரியாம பயணம் பண்ண முடியாது. அதனால என்னை கூட வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி எங்களால் வர முடியல, ஃபோனில் உபதேசம் சொன்னீங்கன்னா செய்கிறோம், இல்லை லெட்டரில் கொடுத்தீங்கன்னா செய்கிறோம். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. இது ஏன்னா இது உயிர் விஷயம். நேராக வந்தால் நான் எப்படி செய்யணும், நான் செய்து காட்டி தான் உன்னை செய்ய வைப்பேன். வாயில் சொல்கிற விஷயம் இல்லை. அதனால் அப்படியெல்லாம் வர முடியாது, சொல்ல முடியாது, பண்ணிடுவேன். அதனால் இது வந்து கரெக்டாக வந்து குருக்கிட்ட வந்து உபதேசம் வாங்கி செய்தால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர தானாக செய்ய முடியாது. இது பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, ஆத்மா வணக்கங்கள்.